வணக்கம். சமூக விரோதி அப்படிங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடத்துல யூஸ் கூட பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா அதோட உண்மையான மருத்துவார்த்தம் என்னன்னு நம்மள பல பேருக்கு சரியா தெரியாது. இன்னைக்கு நாம அந்த ஆழமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சமூக விரோத ஆளுமை கோளாறு, இங்கிலீஷ்ல சொன்னா ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். சரி, முதல்ல ஒரு முக்கியமான குழப்பத்தை சரி பண்ணிடலாம். பொதுவா கொஞ்சம் கூச்சப்படுறவங்களையோ இல்ல தனியா இருக்க விரும்புறவங்களையோ பார்த்து நம்ம இவன் ஒரு ஆன்டி சோஷியல்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா மருத்துவ உலகத்துல இந்த வார்த்தையோட அர்த்தம் டோட்டலா வேற. அது நினைக்கிறத விட ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம். அப்போ மருத்துவ ரீதியா அதோட வரையறை என்னன்னா, இந்த சமூக விரோத ஆளுமை கோளாறுங்கிறது மத்தவங்களோட உரிமைகளை தொடர்ச்சியா மதிக்காம அதை மீறிட்டே இருக்கிற ஒரு மனநிலை. இது தனிமையை விரும்புறத பத்தினதோ இல்ல கூச்ச சுபாவத்தை பத்தினதோ கிடையாது. இது சமூகத்தோட விதிகள், சட்டங்கள், ஒழுக்க நெறிகள் இதை எதையுமே கண்டுக்காம இருக்கிறத பத்தினது. அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த கோளாறு இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்குன்னு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஏஎஸ்பிடி இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா நிர்தாரணம் செய்யணும்னா இப்ப நாம பார்க்க போற இந்த 7 அறிகுறிகள்ல குறைஞ்சது 3வது அவங்க கிட்ட தொடர்ந்து இருக்கணும். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலாம் என்னென்னு பாருங்க. சமூக நெறிகளை மதிக்காதது, ஏமாத்துறது, திடீர்னு கோவப்படுறதுன்னு போகுது. இதுல 1-2 அறிகுறிகள் தனித்தனியா பார்த்தா சில சமயங்கள்ல சாதாரணமா தெரியலாம். ஆனா இது எல்லாம் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு சிக்கலான ஆளுமையோட முழு சித்திரமும் நமக்கு கிடைக்கும். வாங்க, இது ஒவ்வொன்னு என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல சட்டத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. இது சின்ன சின்னதா ரூல்ஸ மீறுறதே இல்ல, திரும்ப திரும்ப திருடுறது, மத்தவங்கள தாக்குறதுன்னு சட்டத்தோட மோதுறதே இவங்களுக்கு ஒரு வாடிக்கையா இருக்கும். இது ஒரு முக்கியமான அறிகுறி. 2வது வஞ்சக குணம். அதாவது பொய் சொல்றது, ஏமாத்துறது எல்லாம் ஒரு பழக்கமாவே இருக்கும். தங்களோட லாபத்துக்காகவோ இல்ல சில சமயம் வெறும் ஜாலிக்காகவோ கூட மத்தவங்கள ஏமாத்தி அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. 3வது மனக்கிளர்ச்சி. இவங்களால எதையுமே பிளான் பண்ணி செய்ய முடியாது. பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. இதனால அடிக்கடி ஆபத்துல மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. 4வது எரிச்சல் மற்றும் ஆக்ரோஷம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த கோவம் வெறும் வாய் சண்டையோட நிக்காது. பல சமயம் அடிதடி, தாக்குதல்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். 5வது பாதுகாப்பு மேல துளி கூட அக்கறை இல்லாம இருக்கிறது. இது அவங்களோட பாதுகாப்பு மட்டும் இல்ல, மத்தவங்களோட பாதுகாப்பு பத்தியும் தான். ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறது, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதுன்னு எப்பவுமே ஒரு ஆபத்தான மனநிலையிலேயே இருப்பாங்க. 6வது பொறுப்பே இல்லாம இருக்கிறது. இது வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் தெரியும். ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டாங்க. இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறது ஒரு தொடர்கதையா இருக்கும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது. இவங்க மத்தவங்களை காயப்படுத்தினாலோ அவங்க கிட்ட இருந்து திருடுனாலோ அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலா நான் செஞ்சது சரிதான்னு நியாயப்படுத்துவாங்க. இல்லனா அவனுக்கு அது தேவைதான்னு பாதிக்கப்பட்டவர் மேலேயே பழிய போடுவாங்க. இந்த இரக்கமின்மைதான் ஏஎஸ்பியோட மையப்புள்ளி. சரி, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு மனுஷன் எப்படி இந்த அளவுக்கு மத்தவங்கள பத்தி கவலையே இல்லாம மாற முடியுது? இதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லிட முடியாது. இது உயிரியல், உளவியல் மற்றும் சுற்றுச்சூழல்னு பல காரணிகளோட ஒரு பெரிய கலவைன்னு ஆய்வுகள் சொல்லுது. இத ஒரு சரியான புயல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல ஒருத்தருக்கு மரபணு ரீதியாவே இதுக்கான சாத்தியம் இருக்கலாம். அதோட மனக்கிளர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாதது மாதிரி சில உளவியல் காரணிகளும் சேரும். கடைசியா சின்ன வயசுல அனுபவிச்ச கொடுமைகள் இல்லனா வன்முறை மாதிரியான சுற்றுச்சூழல் காரணிகளும் சேர்ந்தா அந்த புயல் முழுமையா உருவாகி இந்த கோளாறு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். ஏஎஸ்பிடிங்கிறது திடீர்னு ஒருத்தருக்கு 30 வயசுல வர்றது கிடையாது. இதுக்கான அறிகுறிகள் அவங்களோட 15 வயசுக்கு முன்னாடியே நடத்தை கோளாறு, அதாவது கண்டக்ட் டிஸார்டர்ங்கிற பேர்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கணும். குழந்தை பருவத்தில இருந்தே தொடர்ந்து மத்தவங்கள தாக்குறது, விதிகளை மீறது மாதிரி நடந்துகிட்டதுக்கான ஆதாரம் கண்டிப்பா இருக்கணும். சரி, இந்த அறிகுறிகளையும் காரணங்களையும் வச்சு மருத்துவர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஏஎஸ்பிடி இருக்குன்னு உறுதியா சொல்றாங்க? அந்த நோயறிதல் முறை எப்படிப்பட்டது? அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த நோயறிதலுக்கு இந்த காலவரிசை ரொம்பவே முக்கியம். முதல்ல 15 வயசுக்கு முன்னாடி நடத்தை கோளாறுக்கான அறிகுறிகள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதே குணங்கள் 15 வயசுக்கு பிறகும் தொடரணும். ஆனா ஒருத்தரோட ஆளுமை முழுசா வளர்றதுக்காக காத்திருந்து 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு ஏஎஸ்பிடி இருக்குன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்க.
இது இவ்ளோ தீவிரமான கோளாறா இருந்தாலும் இது எவ்ளோ பொதுவானதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பொதுமக்கள்ல சுமார் 1-4% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த நம்பர் கேக்குறதுக்கு சின்னதா தெரியலாம், ஆனா அடுத்ததா நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்க. பொதுமக்களோட ஒப்பிடும்போது சிறைகள்ல இருக்கிற கைதிகள் மத்தியில இந்த கோளாறோட பரவல் பல மடங்கு அதிகமா இருக்கு. இதிலிருந்தே இந்த கோளாறுக்கும் குற்றச் செயல்களுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் இந்த ஏஎஸ்பிடிய நார்சிசிசம்னு சொல்லப்படுற தற்காதல் ஆளுமை கோளாறோட குழப்பிக்கிறாங்க. ரெண்டுமே சுயநலமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்தான் வேற. இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஏஎஸ்பிடி இருக்கிறவங்க பணம், அதிகாரம் மாதிரி நேரடியான லாபத்துக்காக மத்தவங்கள சுரண்டுவாங்க. ஆனா நார்சிசிஸ்ட்கள் தற்பெருமைக்காகவும் மத்தவங்களோட பாராட்டுக்காகவும் தான் எதையும் செய்வாங்க. சோ அந்த நோக்கம்தான் இங்க முக்கியமான வித்தியாசம். இந்த கோளாறோட விளைவுகள் ரொம்பவே கடுமையானது. சிறைவாசம், போதைப்பொருள் பழக்கம், வேலையில தோல்வி, உறவுகள்ல சிக்கல், வன்முறைன்னு ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட எல்லா பகுதியும் இது சிதைச்சிடும். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்து தான். இவ்வளவு சிக்கலான ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இதுதான் இதுலயே ரொம்ப சவாலான கேள்வி. ஏஎஸ்பிடிய எப்படி கையாள்றது? இதுக்கு சிகிச்சை இருக்கா? உண்மையா சொல்லணும்னா இதுக்கு சிகிச்சை அளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கோளாறோட முக்கிய அம்சமே நான் செய்யறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறது தான். அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியோ மாறணுங்கிற எண்ணமோ இருக்காது. அதனால சிகிச்சையோட நோக்கமே இந்த முழுசா குணப்படுத்துறதை விட அவங்களோட ஆக்ரெஷன், கோபம் மாதிரியான அறிகுறிகளை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. கடைசியா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒருத்தருக்கே தன்னிடம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்பிக்கை இல்லாதப்போ அவருக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? சிகிச்சை, குணமடைதல்ங்கிற வார்த்தைகளோட அடிப்படை அர்த்தத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.